ஆலிவியர்ஸ் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆலிவியர்ஸ் கிச்சன் அபியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வாழை கருவாடு பாருங்க, வாழை கருவாடு பொரிக்கலாம். இதை நல்லா 4 வாட்டி பச்சை தண்ணியில் கழுவிட்டு ஒரு 2 வாட்டி சுடு தண்ணியில் கழுவிட்டு நல்லா மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். உப்பு போடலை. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் சூப்பராக இருக்கும். இதை நான் வேலூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். வேலூரில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, வள்ளி அக்கா. இப்போ போனாலும் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், அவங்க நல்ல கருவாடாக பார்த்து வாங்கி வைக்குவாங்க. இது ஓலை வாழை மீன் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னா நீட்டாக இந்த ஓலை தென்னை ஓலை இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். அதனால் அது பேர் ஓலை வாழை கருவாடு. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ நம்ம வீட்டில் ஒரு சிலர் வீட்டில் வேலைக்காரர் இருப்பாங்க. அவங்கள நம்ம வாரம் 7 நாளும் வேலைக்கு வர சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படியாப்பட்டவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு சண்டேயில் ஒரு ஹாஃப் டே, சண்டேயில் வந்து எதனா ஒரு வேலை கொடுத்துட்டு கூட 15 நாளைக்கு ஒரு டைம்னா ஒரு லீவ் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்களும் அவங்க ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினைக்குவாங்க இல்லைங்களா. நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் எந்த வேலையிலையும் ஒரு லீவ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம, ஏன்னா வீட்டு வேலைன்னா கம்பல்சரி வரணும், கண்டினியூ வரணுன்றது இல்லை. அவங்களுக்கும் வந்து ஒரு நாள் 2 நாள் மாதத்தில் லீவ் கொடுக்கணும். எனக்கு அப்படி கொடுக்க பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கருவாடு சூப்பராக ஆயின்னு இருக்குது, நல்ல ஸ்மெல்லு. மட்டனு சிக்கன் எல்லாம் என்ன இந்த கருவாடு அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக பொரிஞ்சிடுச்சு பாருங்க, கலர்ஃபுல் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ பம்பளி மாஸ் கருவாடு ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அம்மா இந்த பம்பளி மாஸ் கருவாடு பொரிச்சாங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இந்த எண்ணெய் நீரும் இல்லைங்களா, அந்த எண்ணெயில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குவாங்க. சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இது யாரும் சொல்லித்தரல, நானாக தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு பிடிக்கும், நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்க, நல்லா பெரிய இது பாருங்க, சூப்பர் பீஸு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.